அது பலமா பலவீனமாங்கிறது அது நீங்கள் அடுத்து தேர்தல் வருது, அந்த தாவைக்கு அந்த இயக்கம் பெறுகின்ற மக்களுடைய வாக்குகளாக இருக்கட்டும், வெற்றிகள், அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழகத்தில் இரண்டாம் பெரிய சக்தியாக வரணுங்கிறது பாஜகவுடைய ஆசை. இது நீங்கள் அவருடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர் எடுத்த முடிவு. அதிமுக என்ற ஒரு இயக்கத்திலிருந்து அவர் வெளியேறி இன்று சகோதரர் விஜயோட இயக்கத்தில் இணைகிறாரு. அவருடைய தனிப்பட்ட விருப்பம், உரிமை, அதை நம்ம ஒன்று சொல்ல முடியும். அதனால பலம் நினைக்கிறீங்களா தாவேக்கு? இல்லை பலம், அது பலமா பலவீனமாங்கிறது அது நீங்கள் அடுத்து தேர்தல் வருது, அந்த தாவைக்கு அந்த இயக்கம் பெறுகின்ற மக்களுடைய வாக்குகளாக இருக்கட்டும், வெற்றிகள், அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். இல்லை, அதில் வந்து என்னன்னா, நீங்கள் அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழகத்தில் இரண்டாம் பெரிய சக்தியாக வரணுங்கிறது பாஜகவுடைய ஆசை. அது இன்றல்ல நேற்றல்ல, தொடர்ந்து இன்றைக்கு அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை பிளவுபடுத்தி, அது பிளவுபடுத்திட்டாங்க, ஏற்கனவே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடி இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவராக இருக்கிறாரு. இருந்தாலும் அதிமுக பலவீனப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு மாற்று சக்தியாக பாஜக வர வேண்டும் என்கிறது அந்த இயக்கத்தோடையது. அதனால இதெல்லாம் நம்ம பார்க்கணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுத்த முதல்ல எடப்பாடி பழனிசாமி நெல் ஈடுபடுறதுக்கும் சரி, மெட்ரோ திட்டத்துக்கும் எந்த ஒரு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சிஎம் குற்றச்சாட்டு. இல்லை, எஸ்ஐஆருக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க. எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கிறோம் அதையும் நான் சொல்லிடுறேன் பலமுறை. எஸ்ஐஆர் நாங்கள் எதிர்க்கல, எஸ்ஐஆர் எப்படி அதை அமல்படுத்துகிறாங்க. எஸ்ஐஆர் கடந்த காலத்திலேயே நடந்திருக்கு, ஆனால் அது கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷங்கிறதுல அது நடத்துவாங்க. அதாவது இன்டென்சிவ் ரிவிஷன், அது சிறப்பு தீவிர திருத்தம். அது வந்து நீங்கள் 1 மாதத்துலேயும் 2 மாதத்துலையும் முடிக்க முடியாது. இப்போ இப்படி ஒரு 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 கால நெருக்கடியில் இதை செய்யும் பொழுது அது என்ன நோக்கத்துக்காக இந்த எஸ்ஐஆர் இருக்குது? தகுதியான வாக்காளர்கள் அதில் அந்த வாக்காளர் பட்டியல் இடம்பெறணும், தகுதி இல்லாத வாக்காளர்கள் அதில் இருக்கக்கூடாது, அப்படி நோக்கம். இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு இதில் பண்ணும்போது கண்டிப்பாக அது நோக்கம் நிறைவேறாது. இதில் என்னென்ன குறிப்பாக சொல்லணும்னா, இந்த பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தேர்தல் இந்த இதில் ஈடுபடுற அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் அவங்களே பல பேர் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 16 பேர் இறந்துருக்காங்க இந்தியா முழுவதும். நீங்கள் வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, குஜராத்லேயும் சரி, இங்கே உத்தரப்பிரதேசில், நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட அதிகாரி இந்த மாதிரி இதில் ஈடுபட்டிருக்க அரசு அதிகாரிகள் இறந்துருக்கிறாங்க. கடுமையான மன உளைச்சலுக்கு 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் அவங்க அலுவலக வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நீங்கள் தேர்தல் இந்த படிவங்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஜனங்கிட்ட கொடுக்குற செய்கிறது. அதுவுமே இத்தனை 1 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100-200 ஃபார்ம்னாச்சும் அவங்க நிரப்பி அவங்க கொடுக்கணும். அவங்க இதில் பல்வேறு அந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி அதிகாரிகள் நீங்கள் சில வாரங்களுக்கு முன்பு வருவாய்த்துறை அதிகாரிகள் நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருந்த போதிலும் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையத்தோட இதுபடி சரி நம்ம செஞ்சு கொடுக்குறோங்கிற ஒரு வேறு நிர்பந்தத்தில் அவங்க செய்கிறாங்க. இதில் எந்த நோக்கத்துக்காக அந்த எஸ்ஐஆர் இருக்கோ அது ஒரு நோக்கம் நிறைவேற போகிறது. அது இல்லாமல் இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்கட்டும், இல்லாட்டி அங்கன்வாடியில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க பணிபுரிகளாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பல பேர் இதில் ஈடுபட்டு இருக்கிற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் கடுமையான மன உளைச்சல் ஆகிருக்கிறேன். அவங்கள பற்றி நீங்கள் நினைக்கணும். நீங்கள் 1 நாள் 2 நாளில் 1 மாதம் இது அப்படியே தொடராக போகுது. அடுத்து இந்த 4ஆம் தேதிக்குள்ளே கொடுத்தாகணும், அதுக்கப்புறம் சரி பார்க்கணும், செய்யணும். இது ஒரு எப்படி இதை அமல்படுத்துகிறாங்கிறது அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இந்த எஸ்ஐஆர் முயற்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் மெட்ரோ ரயில் பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய அவங்க சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் அதிமுக பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை மதுரையிலையோ கோவையிலையோ நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா பிற கட்சிகள் ஆண்டா நீங்கள் நாங்கள் கொடுக்க மாட்டீங்களா? அதுலேயே அவங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதை நான் அன்னைக்கு கிட்டத்தட்ட போன வாரமே சொல்லியிருந்தேன் நான். அதான் இது என்னென்னா, நீங்கள் இதெல்லாம் வந்து அவர் அண்ணன் எடப்பாடி வந்து சொல்லணும். அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் உட்காந்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் எதிர்க்கட்சி தலைவரை செயல்படலாம். ஆனால் இது போன்ற விஷயங்களில் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக அவருடைய கூட்டணி இயக்கமான பாஜகவோட அவருடைய கருத்துக்கள், தமிழ்நாட்டுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து அவர் சொல்லணும். தமிழ்நாடு நலனுக்கு புறம்பாக செயல்படும் போது அது யாராக இருந்தாலும், கூட்டணி கட்சி இயக்கமாக இருந்தாலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாஜகவிடம் இதை வலியுறுத்த வேண்டும் தான் நான் சொல்லுவேன்.